இப்போ இதுக்கு தேவை தேவை இருக்கா இதுக்கு? இப்போ சாமி அடிக்கடி நான் போட்டுட்டேன், அது இறக்கி விட்டாரு. நான் வந்துட்டு என்ன கேட்டேன், ரேக்கா வந்து ஏதாவது பண்ணால என்ன பண்ணிக்கிட்டீங்களா, அவன் நல்ல பொண்ணு எல்லாமே தெரியும், இல்லை நீ என்ன பண்ணிக்கிட்டீங்களா, ரேக்கா என்ன பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்குறேன். அதுக்கு பதில சொல்கிறாங்கன்னா மூடியை துவக்கிறேன் அதை துவக்கிறேன்னு அப்படி நிற்கும் இல்லையா? அப்படியே பாதி நான் எனக்கு உட்காந்து வேலை பாதியில் உட்காந்து அடிச்சுட்டு சொல்றாரு. வாய் நல்லா இருந்தது பாக்குறப்ப மூடி எடுத்து போய் நம்ம மேல பள்ளி நக்கு செத்த பையல. கம்பெனிக்கு யாரும் இல்லை நானும் நினைச்சுட்டு. ஆமா நான் கம்பெனில தான் வேலை செய்யறேன். அது இல்ல நானும் வாங்கிட்டு வந்தேன். நீ எதுக்கு வாங்கிட்டு வந்த? நான் எப்பயுமே குடிப்பேன். நான் போனுச்சுன்னா மைண்ட் டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா நான் குடிப்பேன். சரி, அதனால கம்பெனிக்கு நான் தனியாக குடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் உங்க கூட சேர்ந்து கூட குடிக்கலாம். சேர்ந்து குடிக்க வைக்க ஆனால் என் மேலே தான் கோவம் தான் என்ன மன்னிச்சு. நான் உங்க நல்லதுக்கு தான் இன்னைக்கு நல்ல பேசுவேன். மேலே கோவம் இல்லை, கொலை வெறியில் இருக்கேன் நான். இப்போ வந்து ரேட்டாவும் சேர்த்துட்டு தான் நீ இப்படிதான் சொல்ற. காலைல வந்து அவளை போய் கட்டி பிடிக்க போய் வெக்கமா இல்ல. எல்லாமே ஒரு பிளான் இருக்கு. அப்போ வந்து ரேக்காவுக்கு மேல எந்த அளவுக்கு பாசம் இருக்குங்கிறத நான் வந்து உணர்ந்தேன். அதனாலதான் உங்களுக்கு புரியல. எனக்கு நீங்க அடிங்க, உங்களுக்கு புரியும். ஒரு கிளாஸ் அருந்துடா. என்னங்க இங்கம்மா என்னது புல்பாயில் எடுத்துட்டு வரேன். செருப்பு பிஞ்சிடும். அப்படிதான் நான் பேசுவேன். உனக்கு தொலையாது புரி. நீ என்ன இங்கே வந்து உட்கார்ந்து இருக்க செட்டு சேர்ந்துட்டு? சும்மா தான். சும்மா அவன் முகரைய பார்த்தாலே எழுதி ஒட்டி இருக்கு. சும்மா வாய் நல்லா இருக்கிறப்ப பாக்குறப்ப ஏன் இருக்கு. இல்ல இது வேறையா? மூடி அடிச்சு செத்துக்கிற போய் நம்ம மேல பழி வந்து அக்கா அப்படியே கிளாஸ்ல தான் தந்துருங்கக்கா. நக்கு செத்த பையல. ஓப்பனர் கிளாஸ் இருந்தா கிளாஸா? இங்க பாரு, நான் என் புருஷனை கூட இவ்வளவு வேலை பார்த்தது இல்ல. நீ ஒரு பீரை வச்சுட்டு இந்த ஆட்டம் போற. நீ புல்லெல்லாம் வச்சா என்ன பாடுபடுத்துவ? சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னட்டெல்லாம் உரிமை எடுத்துக்காத, சரியா? போ பூனை போ. பூனை அரட்டிக்கிட்டு இருக்கேன். இது அலசுங்க. வேணும்னா கேட்குறேன்க்கா. எனக்கு ஆம்லேட். ஆமாம், உனக்கு ஆம்புலேட் வேணும் போடுக்கிறேன். ஆம்புலேட் வெளில இருக்கு உள்ள வர, சரியா? சிரிக்காத. முகரைய பாரு, முகரைய சேர்மான செஞ்சுட்டு விளங்காத மொழி. எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன தெரியும்? தெரியாது. ஐயா பைத்தியங்க. தெரியுமா தெரியாதா? இப்போ அதுவா முக்கியம். சரி, பீர் எனக்கு குடிக்க தெரியும். ரேக்காவை பற்றி முடிவு தெரியும். இந்த மாதிரி இந்த சிங்கிள் வச்ச வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. நீங்கள் நான் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு நான் பால் பயில அந்த சிக்கர் எடுத்து வைட. அதெல்லாம் வந்து அவார்டு இதெல்லாம் இது அவார்டா? ஏன் அது நெஞ்சில் விட்டுற? நல்லா வாயில வருது. சிக்கரை தூக்கி எதில் அவார்டு மாதிரி இதெல்லாம் முன்னாடி வந்து நான் நெத்தியில் ஒட்டிட்டேன். இப்போதான் வந்து நெத்தியில் ஒட்டாதப்பா, நாக்கு இருப்பாரு, அதில் ஒட்டிட்டீங்கன்னா நல்லா இருக்குல்ல. கேட்டுங்கண்ணே சும்மா. என்னங்க
அதுதான் ஒரு முக சரக்கு அடிக்கும். துறக்க தெரியும், உனக்கு துறக்க தெரியுமான்னு பார்த்தேன். நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. தம்பிக்கு ஒரு ஆஃப் ஆயிடுது. சாவு சாவும்ல. இங்க இருக்கே அதான் இருந்தாலும் உங்க மனசு இருக்கு பாத்தீங்களா, உண்மையாவே தங்கமான மனசு. நான் உண்மையே சொல்றேன், 1000 என் மேல வெறுப்பு வந்தாலும் சரி, ஆனா இந்த விஷயத்துல கரெக்டா இருக்குங்க பாத்தீங்களா. யார் அவன்? யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடா அவன். தங்கமான மனசுலாம் ஒண்ணும் இல்ல, நான் போட்டு இந்த குறிப்பாடு கேவலமா இருக்கு, அதனாலதான் கொடுக்குறான். இல்ல பக்கமே பேச மட்டும் செய்வா, வையா இருக்கேன் சரியா இருக்கு பொய்யா இருக்கு. சேசு உள்ள பழக்கம் கூட இல்லை, எத்தான் கவுத்தான் அப்படியே. இதுக்கு தான்டா பன்னாட பசங்களோட எல்லாம் சேர்ந்து குடிக்க கூடாதுங்கிறது. பரம்பரை குடியாரங்களோட சேர்ந்து குடிக்கணும். குடிக்கிறதுக்கு முன்னாடி சேஸ் சொன்னியாடா? அட்டு ஒரு டம்ளர் வீடு கூட இல்லை, அதுக்குள்ள சாயிரம். பச்சை தண்ணிக்கே இந்த ஆட்டம் ஆடுது, இனி பட்ட தண்ணி கொடுத்திருந்தா அடக்கம் தான். அடக்கமா? இந்த நாயெல்லாம் அடக்கம் பண்றாங்க. இங்கிருந்து 8 நிமிஷம் சுடுகாட்டுல போய் படுத்துக்க மாட்டாங்க. நான் மேட்ருக்கு வர்றேன். சொல்றேன், நான் எழுதுறேன் சொல்றேன். உண்மையிலே நீ நோக்க இருந்தானா? ஆமா, அது அதை நான் பார்த்து சைட் அடிப்பேன் ஊர்ல, அதை என்ன முறைச்சிக்கிட்டே பார்ப்பேன். அது வந்து நான் அதுக்கு முத பையன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. முறைச்சிட்டே பார்க்கறதுனால முறைப்பை. இதே மாதிரி இன்னொரு பையன் வந்து பார்ப்பான், அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சிட்டே பார்ப்போம். அப்ப அந்த பையன் என்ன பையன், சித்தப்பா பையனா? என்னது சித்தப்பா பையனா? சித்தப்பா பையன். முறைச்சிட்டு பார்த்தா முறை பையன், சிரிச்சுக்கிட்டு பார்த்தா சித்தப்பா பையன். ஏதோ ஒரு பையன். மொத்தத்துல அவன் சரியான. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். எனக்கு வாயில் அசிங்கமா வருது. அவன் மோசமான பையன். அந்த பையன் கதையை விடு, நீ ரேகா கதைக்கு வா. இது எப்படி சொல்றேன்னு தெரியல. மொத்தத்துல ரேகா பத்தி சொல்லணும்னா இது என்ன ஆகுது, அது ஓப்பன். இப்போ இதை வந்து நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டேன் அக்காவை இருக்கிறது. கேட்டா உடனே உடனே கொடுத்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. சரி, உடனே கொடுத்தாச்சுப்பா. உடனே கொடுத்தாச்சு. நான் ஓப்பன் பண்ணேன், குடிச்சிட்டேன். இன்னமும் இருக்கு, ஆனா இது தேவைப்பட்டது கேட்டேன். இப்போ இதுக்கு தேவை இருக்கா இதுக்கு? இப்போ சாமி அடிக்கிறது நான் போட்டுதான், அது இறக்கி விட்டாரு. இப்போ என்ன, அது ஓப்பன் பண்ணுறது வீட்டுக்கு எடுத்து போயிருக்காரு. ஐயோ, வீட்டுக்கு எடுத்துட்டு போலண்ணா. இது வந்து ஓபன் பண்ணலாம் அதை வச்சு. அதுதான் ஓபன் பண்ணி குடிச்சி அப்புறம் என்ன, அதுதான் இது தேவைப்பட்டது இல்ல. எனக்கு தேவைப்பட்டது, நான் கேட்டேன். இப்போ இது எனக்கு தேவைப்படல, தூக்கி போட்டேன். அதான் இதான் ரேக்கா. புரியுதுங்களா விஷயம்? ஓ, நீ அப்படி வரியா? இது இருக்கா, இது இதுல மூடி இருந்துச்சு, பல்லால கடிச்சேன், பல்லு வலி. அப்போ இது தேவைப்பட்டது. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இது இப்போ தேவைப்படல, அதான் விஷயம். புரியுதா? ஆனா நீ ஏதோ சொல்ல வர புரியுது, என்ன சொல்ல வரதான் புரிய மாட்டேங்குது. இதுதான் ரேக்காங்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், தெளிவா ஒரு தடவை தான் சொல்லுவேன். நான் அண்ணனு கூட பார்க்க மாட்டேன், கோவம் வந்துச்சுன்னா. இங்க பாரு, இது மூடி இருந்துச்சு. அப்போ இந்த ஓப்பனர்ல அப்போ இப்படி திறந்தேன். இப்போ அதை எடுத்தேன், இப்படியே ஊத்துனேன்.
பிடிச்சேன். இப்போ அது எனக்கு தேவைப்படலை. சரி இதான் ரேக்கா. நான் என்ன சொல்றேன், சொல்லு. இப்போ இது தேவைப்படுமா? வராது. தேவைப்படாதுல்ல. இதுதான் ரேக்கா கேரக்டர். இதுதான் நீங்க. அப்போ வந்து இப்போ நான் தேவைப்படுறேன். ஆ சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நான் தேவைப்படுறேன். தேவைப்படுறீங்க. அடுத்தது அதாவது மூடி திறந்து நான் தேவைப்படுறேன். சொல்லுங்க. மூடி திறந்தோட தூக்கி தெரிஞ்சிடலாம். அங்க நிக்கிறீங்க. சூப்பர். அதுதான் இப்போ நடக்கிற பிளான். அதுதான். என்னடா சொல்ற? அண்ணா நான் சொல்றது புரியுதா புரியலையா? கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்துக்காட்டா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னமும் புரிய மாட்டேங்குது. நீ வந்து என்ன தெரியுமா, சுண்டு முட்டி விட்டு ரேக்காவை என்கிட்ட வந்து பிரிக்கலான்ட்டு பிளான் பண்ணுறேன். அது மட்டும் தான். அதுதான் உன்னை உட்கார வச்ச பற்றியா, சரிக்கு சமமாக உட்கார வச்சு சரக்கை கொடுத்த பற்றியா. நீ இதுவும் பேசுவோம், இதுக்கு மேலேயும் பேசுவேன். ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், ரேக்கா உள்ள ஏதாவது பண்ணாலா, என்ன பண்ணிட்டு இருக்கா, அவன் நல்ல பொண்ணு எல்லாமே தெரியும். உள்ள நீ என்ன பண்ணிட்டு இருந்தா, ரேக்கா என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்குறேன். அதுக்கு பதில சொல்றானா மூடியை திறக்கிறேன் அதை திறக்கிறேங்கிற நீனு. இல்லையா? இப்போ ஏதோ புதுசாக யோசிச்சாங்க. என்ன தெரிகிறது? நான் சிம்பிளா சொல்ல போனா அதான். அப்போ ரேக்கா இந்த எடுத்துக்காட்டு தான். அதுதான் இது திறக்கும் போது மட்டும்தான் தேவைப்பட்டது, அதுக்கப்புறம் தேவைப்படுது. உங்களோட காசு தேவைப்படுற வரைக்கும் தான். எனக்கு இருக்கிற காசு எல்லாம் தெரியும். காசு இந்த வீட்டை விற்கலாம்னு முடிவு பண்ணுறதா? 4000க்கு வீட்டை விற்கலாம். ஓனர் செருப்பாக அடிக்க மாட்டாங்க. தெரியாமல் கேட்குறேன். வீட்டு ஓனர் செருப்பாக அடிக்க மாட்டாங்க. அப்புறம் வீட்டில் காசு இருக்குன்னு ரேக்கா சொன்னது. வீட்டு சில்லறை காசு ஒரு 50 ரூபா இருக்குது. சில்லறை காசா? 50 ரூபான்னா 50 லட்சம் இல்லையா? 50 லட்சம் இருந்தால் பாவி. நான் ஏன்னா இங்கே உட்காந்து வேலை அடிச்சுட்டு இருக்கேன். பாவியில் உட்காந்து அடிச்சுட்டு போடல. நான் 50 லட்சமா? இப்போ என்ன நீ சொல்ல வர தெரியுமா, என்கிட்ட இருக்கிற 50 லட்சம் ரேக்கா என்கிட்ட வந்து குடிங்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது அவள் பிளான் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்ல வரேன். காசு இல்லாதப்ப அவள் என்கிட்ட அவளை ஒட்டி பழகுன ஆளுடா. அவளை பார்த்து நீ ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சொன்னா புரியாது. சரி ரேக்கா விட்டு. ரேக்கா பற்றி தப்பாக சொல்கிறேன். ரைட்டு, ஓகே விட்டு. அக்கா எப்படி கிடைக்க? அவங்க நல்லவங்க. அக்காவை பத்தி சொன்னா ஒரு குத்தம் ஒரு தவறு அக்காவை பத்தி சொன்னா என் நாக்கு கழுவிடும். உண்மையை சொல்றேன். நான் சத்தியமா சொல்றேன். இந்த இடத்த சொல்றேன். அவங்க என் கூட பிறக்கல, அவ்வளவுதான். ஒரே ஒரு காரணம் தான். மற்றபடி அவங்கள பத்தி எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன். சரி, அக்கா நல்லவங்க, ரேக்கா கெட்ட அருங்க. ஆமா. இந்த விஷயம் ரேக்கா தெரியுமா? நீ இப்பெல்லாம் பேசுற பயந்துச்சு. தப்பா நினச்சி ரேக்காவை நம்பாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். உங்க நல்லதுன்னு சொல்லுவேன். நீ போதையில் பேசுவேன்னு போதையில் பேசுவேன். நல்லமாக தான் பேசுவேன். என் மனசில் போட்டதை சொல்கிறேன். அதே இந்த விஷயம் வந்து நீங்கள் ரேக்காட்டப்ப சொல்லாத இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் ரேக்காட்ட ஸ்டாப் பண்ணவே சார். நீங்கள் நமக்குள்ளே இருக்கும். நான் நிரூபிச்சு காட்டுறேன். நிரூபிச்சு காட்டணும்னா உங்கள் செருப்பால் என்ன ஆச்சுங்க நான் வாங்கிக்கிறேன். அது இப்பயே அடிக்க தான் போகிறேன். சொல்லக்கூடாது. நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன். நீங்க ரேக்காவை எதிர்த்து வந்துச்சா? அவன் போகிற ஓவர் ஆயிடுச்சு. சீரை முடிச்சு மேலே போய் அவன் தான் மரியாதை
அவளை பற்றி ஏன்ட்டு நீ வந்து போக சொல்லிட்டு டேய் இது பாரு மூஞ்சி பாரு அவளை பற்றி ஏன்ட்டே போக சொல்லிட்டு வேற சொல்ற நடந்த உண்மையை சொல்ற. என்ன உண்மையாக கண்டுட்ட அவள் எப்படி எனக்கு துரோகம் பண்ணான்னு சொல்ற நீங்க என் செல்ல குட்டியா அவ வீட்டில் உட்காந்துட்டு அவ காசுல குடிச்சிட்டு நீ அவளை பத்தி குறை சொல்லுவா அதை நான் நம்புவேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட லைட்டா நம்பலாம் தோணுச்சு. இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லைன்னா சத்தியமா நம்ப மாட்டேடா. நீ போதையில தான் பேசுற. மரியாதையே போயிடுச்சு. நான் போதையில ஒன்றும் சொல்லல, நான் ஓப்பனா சொல்றேன். அதான் ஓப்பன் பண்ணி தானே குடிச்ச. ரேக்காவை நீ நம்பாத. போதைங்கிறது கரெக்டா தெரிஞ்சிச்சா? சித்து தெரிஞ்சு ஓடுது. பூனை வந்துச்சு பாரு. ரேக்கா ஊர்ல யாரையும் லவ் பண்றான்னு கேட்க ரேக்கா ஊர்ல ஒரு பையனை லவ் பண்ண அது என் கண்ணால பார்த்தேன். ரேக்கா ஒரு பையன் இல்லை, எல்லாமே லவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவள் அழகு அது தெரிஞ்சுக்க. ஆனா அவ லவ் பண்ணணும்ல. ரேக்காவும் அந்த பையனை லவ் பண்ண ஓவரா பண்ணிட்டு இருக்க. மரியாதை எங்களுக்கு மேல ரேக்கா நல்ல பொண்ணுன்னு நினைக்கிறியா? முதல்ல அவள் எங்க அத்தை பொண்ணு. அவளை பற்றி ஏட்டு இவ்வளோ இருந்து எதுக்கு நான் ரேக்காவை கல்யாணம் பண்ணல? ஆனா முட்டாளா நான் அவர்த்திக்காரனா? அதுக்கு எப்படி பின்னாடியே தோட்டின்னு வந்த? அது என்ன இங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க. ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு, சென்னையில இருந்து வந்த அன்னைக்கு அப்படியே போட்டு அவ்வளோ அப்படியே ஏக்காதான் என் உயிரே ஏக்காதான் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி இது பண்ணிட்டு இருந்தப்பனா அதை நான் நடிப்பா? இந்த கார்டுல எதுவுமே இல்லாம அந்த கார்டு வேலை செய்யுது. அது பழைய கார்டு. சரி, இதை எடுத்து போட்டுக்கோங்க.